வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலோட ஐபிஓ ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். தென் இந்த ஐபிஓட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும், இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு பூம் இருக்குமா அப்படிங்கிறதையும் இதோட கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வச்சு கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஜூபிட்டர் ஹாஸ்பிட்டலோட அதோட பார்த்தீங்கன்னா 2007 இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஓகே, மோஸ்ட்லி இந்த மும்பை அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் அதை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். இதுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டு தானேயில் பூனே இண்டோர் கிட்டத்தட்ட அந்த ஏரியா தான், கிட்டத்தட்ட அந்த வெஸ்டர்ன் ரீஜன் மும்பை மகாராஷ்டிரா அந்த அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிஸ்டியா ஹாஸ்பிட்டல். ஓகேவா. அப்புறம் அதோட டீட்டெயிலாம் போட்டிருக்கேன், இவ்வளோ பெட், அதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை. பட் இது ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் ஒரு ஐபிஓ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன முதல்ல பார்க்கணும்னா, அது என்ன செக்டாரை சார்ந்த ஐபிஓ அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, அப்போ இதை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து மெடிக்கல் செக்டாரை சேர்ந்த ஒரு ஐபிஓ. ஸோ கம்பேர்ட் டு அதர் செக்டார், அந்த மெடிக்கல் செக்டார் அப்படிங்கும் போதே அது வந்து ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் உள்ள ஒரு செக்டார். ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய விஷயம் பார்க்கலாம். இப்போ ஒரு ஐடி எடுக்கிறீங்க, ஐடி செக்டார் வருது அப்படின்னா அது ஃபியூச்சர் இருக்குமா இல்லையாங்கிறது நம்ம கையில் இல்லை. ஏன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் கம்பெனி. மேபி அந்த கம்பெனி போகலாம், இல்லாமலும் போயிடலாம். மேபி அதுக்கு பெரிய ப்ராஜெக்ட் வராமல் கம்பெனி போயிதாகலாம். பட் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்க போகும்போது இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், ஒரு ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு செக்டார் தான் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டார் அண்ட் ஃபார்மா செக்டார். ஸோ அதனால அதுதான் இதோட மெயின் அட்ராக்ஷன். ஸோ இது ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டார் ஐபிஓ. ஸோ இது எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வாங்க, இதோட அப்ஜெக்டிவ். இப்போ இதில் வந்து எப்பயும் போல் கார்பரேட் பர்பஸ்க்காக தான் ஐபிஓ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் சில பாரோயிங்ஸ் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்காகவும், ஓகே, அது மாதிரி சில மெட்டீரியல்ஸ்க்காகவும் கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காகவும் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து இதோட அப்ஜெக்டிவ். இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் எதுக்காக, அந்த காரணம்னா பாரோயிங் இருக்குது, கார்பரேட் பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய ஐபிஓஸ் பார்த்துருப்போம். அதில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து நான் ஒரு நார்மல் பர்பஸ்க்காக பண்ணியிருப்பாங்க. இதில் பாரோயிங், நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடனை சரி பண்ணுறதுக்காகவும் கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஐபிஓ அப்படிங்கிறத அவங்க கம்பெனி சொல்லியிருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். இந்த ஐபிஓவில் இருக்க ஒரு சின்ன நெகட்டிவ் ஃபேக்டர்னு இதை சொல்லலாம். ஓகேவா. என்ன வந்து ஒரு கம்பெனி சின்ன ஒரு கடன்லையோ லோன்லையோ இருக்கிறதுனால தான் இந்த ஐபிஓ வந்து கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 4819 crore. ஸோ மிகப்பெரிய கேபிட்டல், ஒரு நல்ல ஒரு கேபிட்டல் தான். ஓகேவா. ஒரு கிட்டத்தட்ட 5000 கோடி அப்படிங்கிற ரேஞ்சில் உள்ள ஒரு ஐபிஓ கேபிட்டல் உள்ள ஒரு கம்பெனி தான் இந்த கம்பெனி. ஹாஸ்பிட்டல்னாலே அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறதுல, அது இல்லாமல் பல ஏரியாவில் பிரான்ச்சஸ் இருக்கிறதுனால. தென் இதோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 52.68 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு டவுட்டபிளான ஒரு பிஇ ரேஷியோ தான் இது. ஓகேவா. இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஐபிஓ பார்க்குறோம், ஒரு செக்டார்லாம் கண்டுக்கல அப்படின்னு ஒரு பிஇ ரேஷியோ பார்க்குறோம்னா, இந்த 52ங்கும் போது மிகப்பெரிய ஒரு டவுட்டும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாகவும் உங்களுக்கு தோண வாய்ப்பு உண்டு. பட் இது ஒரு மார்க்கெட் கேபிட்டலும் இது ஃபியூச்சர் ஸ்கோப்பும் நல்லா இருக்கிறதுனால இது அந்த அளவுக்கு மிகப்பெரிய இம்பேக்ட் கொடுக்காது அப்படிங்கிறது என்னோட அனாலிட்டிக்கில் நான் சொல்கிறது. இது ஐபிஓ வந்ததுக்கப்புறம் மேபி உங்களுக்கு அதோட நான் சொல்கிறதோட அர்த்தம் புரியலாம். பட் இப்போதைக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா மிகப்பெரிய நெகட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தென் எப்போ ஐபிஓ ரிலீஸ் ஆகுதுன்னா 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போயே வந்து ஆக்சுவலாக ப்ரீ அப்ளைக்கு வந்து இப்போயே வந்து ஓப்பன் ஆகிருக்கும். தென் ப்ரைஸ் 695லேருந்து 735 வரைக்கும் வேரி ஆகிறதுக்கான அதுக்குள்ளே வாங்க முடியும் உங்களால். ஸோ ஒரு லாட் வந்து உங்களால் 14,700 ரூபா அதிகபட்சம் இருந்தால் வாங்க முடியும். 13 லாட் வாங்கலாம். ஸோ 1,91,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. தென் பார்ப்போம். நம்ம எப்பயுமே ஒரு ஐபிஓ நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதோட செக்டார் பார்ப்பேன். தென் அதோட பிஇ ரேஷியோ, கேபிட்டல், மார்க்கெட் கேபிட்டல், அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபைனலாக எல்லாருமே வர்றது ஜிஎம்பியோட லைவ் ரேட் தான். ஸோ இதோட ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி 80 இருந்திருக்கு, 4ஆம் தேதி 180 இருந்திருக்கு, 5ஆம் தேதி 215, இன்னைக்கு 215 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு.
ஓகேவா? அப்போ டுடேங்கிறது கிட்டத்தட்ட 6ஆம் தேதின்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் தேதி 215 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ஜிஎம்பி லைவ் ரேட் வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னவா இருக்க முடியுங்க? ஒண்ணுமே இல்ல. நான் சொன்னது தான். இதோட செக்டாரும், இதோட ஃபியூச்சர் ஸ்கோப்பும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. ஓகேவா? சில விஷயம் நான் சொல்லியிருப்போம். பாரோயிங்கிறது ஒரு நெகட்டிவாவும், ஒரு பிஇ ரேஷியோ அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருந்தாலும், ஏன் இதோட ஜிஎம்பி இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, பிகாஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஸ்கோப். ஓகேவா? ஏன்னா இதோட செக்டார் அந்த மாரி. ஸோ இதோட இப்போதைக்கு ஜிஎம்பி பயங்கர ஹைலையும், நல்ல சூப்பராவும் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ தென் பார்ப்போம். இதுக்கு நான் அப்ளை பண்றேனா, இல்லையா அப்படிங்கிறத பத்தி சொல்லணும்னா, அ நான் கண்டிப்பா வந்து இப்போதைக்கு என்னோட டிசிஷன் கண்டிப்பா நான் அப்ளை பண்ண போறேன். பட் உங்களுக்கு நீங்க அப்ளை உங்களுக்கு சில பேர் டவுட் இதுக்கு அப்ளை பண்ணலாமா, வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கிற நீங்க, இன்னும் ஒரு 2 டேஸ், 3 டேஸ் இருக்கு இல்லையா? ஒரு 1 டே வேணா ஒன் டே வெயிட் பண்ணி பாருங்க. இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுதா, இல்ல குறையுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்கேஸ் இதோட கிரே மார்க்கெட் பிரீமியம் குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னா, நீங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இன்கேஸ் இல்ல அது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. இல்ல இந்த லெவல்லயே மெயின்டெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஐபிஓவா தான் வந்து லான்ச் ஆகும். நல்ல ஒரு ப்ராஃபிட் குடுக்கும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு. இதுக்கு எவ்வளோ லாட் அப்ளை பண்ணா சார் கிடைக்கும்? ஏன்னா நெறைய பேர் இப்ப ஐபிஓ அப்ளை பண்ணி கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. அதான் கைஸ் இப்ப வந்து மோஸ்ட்லி வந்து வர செக்டார் எல்லாமே ஒரு பார்மாட்டிக்கல் செக்டாரும், ஒரு அந்த மாரி செக்டார்ல வரதுனாலேயே, இப்போ வர ஐபிஓக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு புஷ் இருக்கு. அதாவது நெறைய பேர் அப்ளை பண்றாங்க. ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்குமே நீங்க வந்து ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு 6 லாட் 7 லாட் அப்ளை பண்ணா தான் 1 கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக 1 அப்ளை பண்றவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அதிகபட்சம் இப்ப 6 அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, கண்டிப்பா 1 கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு சொல்றேன் நானு. பட் 1 அப்ளை பண்றவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது இல்ல. ஸோ இதுல எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லாததுனால, நான் இதுக்கு கண்டிப்பா என்னோட அக்கவுண்ட்ல இருந்தும், என்னோட ஃபேமிலி அக்கவுண்ட்ல இருந்தும் கண்டிப்பா நான் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கேன். அ இன்கேஸ் ஜிஎம்பி குறைஞ்சா, அப்பயுமே நான் அப்ளை பண்ணலாங்கிற ஒரு முடிவுல தான் இருக்கேன். ஏன்னா, இது இன்கேஸ் குறைஞ்சு நமக்கு லாஸ் வந்தாலுமே, இது ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் உள்ள கம்பெனி. பட் ஆ நீங்க ஆடியன்ஸா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணவா டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க ஜிஎம்பிய வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அதோட இன்கிரீஸ் குறையறத பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.